பீர்க்கன்கரணையில் 200க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு கல்வி உதவிப் பொருட்கள் வழங்கிய அதிமுக நிர்வாகி எஸ். வளையாபதி, சென்னை, ஜூலை 18. பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களின் கல்வியை ஊக்குவிக்கும் நோக்கில் அதிமுக பீர்க்கன்கரணை பகுதி செயலாளரும் முன்னாள் பீர்க்கன்கரணை பேரூராட்சி தலைவருமான ஆன்மீக செல்வர் திரு எஸ். வளையாபதி தனது ஆண்டு கல்வி உதவி திட்டத்தை மீண்டும் தொடங்கி 200க்கும் மேற்பட்ட ஏழை மற்றும் எளிய குடும்பங்களைச் சேர்ந்த பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உதவிப் பொருட்களை வழங்கினார். பீர்க்கன்கரணை பழைய HDFC வங்கி அலுவலகம் அருகே இன்று நடைபெற்ற நலத்திட்ட நிகழ்ச்சியில் பள்ளி பைகள், நோட்டு புத்தகங்கள், பேனாக்கள், பென்சில்கள் உள்ளிட்ட கல்வி உபகரணங்கள் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டன. புதிய கல்வியாண்டை தேவையான கல்வி உபகரணங்களுடன் மாணவர்கள் தொடங்கும் வகையில் இந்த உதவி வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் ஏராளமான பெற்றோர்கள், பொதுமக்கள், அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டு திரு எஸ். வளையாபதியின் சமூக நலப்பணியை பாராட்டினர். அப்போது பேசிய திரு எஸ். வளையாபதி, கல்வியே ஒவ்வொரு குழந்தையின் எதிர்கால முன்னேற்றத்திற்கான வலுவான அடித்தளம். பொருளாதார சூழ்நிலை காரணமாக எந்த ஒரு குழந்தையின் கல்வியும் பாதிக்கப்படக்கூடாது. தகுதியான அனைத்து மாணவர்களும் கல்வியை தொடர தேவையான உதவிகள் கிடைக்க வேண்டும் என்று தெரிவித்தார். மேலும் பல ஆண்டுகளாக தொடர்ந்து நடத்தப்பட்டு வந்த இந்த கல்வி உதவி திட்டம் சில தவிர்க்க முடியாத காரணங்களால் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்ததாகவும் தற்போது மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இனி வரும் காலங்களிலும் ஆண்டுதோறும் இந்த கல்வி உதவி திட்டம் தொடர்ந்து நடைபெறும் என்றும் மேலும் பல நூற்றுக்கணக்கான மாணவர்கள் பயன்பெறும் வகையில் திட்டம் விரிவுபடுத்தப்படும் என்றும் உறுதியளித்தார். இந்த அறிவிப்பை பெற்றோர்களும் பொதுமக்களும் வரவேற்றனர். இதுபோன்ற நலத்திட்டங்கள் ஏழை குடும்பங்களின் கல்வி செலவு சுமையை குறைப்பதோடு மட்டுமல்லாமல் மாணவர்கள் கல்வியில் தொடர்ந்து சிறந்து விளங்க ஊக்கம் அளிப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களான ஹரிஹரன், ஹரிபாபு, NV ஸ்ரீனிவாசன், கதிர்மதியன், ராஜேஷ்குமார், பிரபாகரன், ஜெகதீசன், உசேன், யுவராஜ், கிருஷ்ணன், முன்னாள் வார்டு உறுப்பினர் ராகேஷ்குமார், பச்சப்பன், முன்னாள் வார்டு உறுப்பினர் ராமகிருஷ்ணன் பாபு, வேலு, சித்தர் பழனி, எலுமலை, 15வது வார்டு சவுந்தரராஜன், முன்னாள் பீர்க்கன்கரணை வார்டு உறுப்பினர் திருமதி ராஜாமணி வளையாபதி, தேவநாசா நகர் மகளிரணி உறுப்பினர் திருமதி ஜெனிபர் மற்றும் பீர்க்கன்கரணை மகளிரணி உறுப்பினர் திருமதி ஆனந்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பீர்க்கன்கரணையிலிருந்து அன்னை பூமி செய்திகளுக்காக நிருபர் நிலா.